ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் பேக் டு ஐவன் ஸ்போர்ட்ஸின் ஆடுகளம் பாட்காஸ்ட். ரீசெண்டாக ஹைதராபாத் நடந்த சீனியர் நேஷனல் மொய் தாய் சாம்பியன்ஷிப்பில் நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணிட்டு வந்த ஃபைட்டர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களை பற்றி ஒரு குயிக் இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? ஸோ உங்கள் நேம், எங்கேருந்து வரீங்க, ஸோ என்ன கேட்டகரியில் நீங்கள் ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மை நேம் இஸ் ஆஞ்சல் அகர்வால். நான் வந்து அண்டர் 23 ஏஜ் கேட்டகரி அண்ட் அண்டர் 71 வெயிட் கேட்டகரியில் ஃபைட் பண்ணேன். தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணேன். என் அகாடமி வந்து லீத்தல் கிக் பாக்ஸிங் அகாடமி. மைசெல்ஃப் ஹரிஷ்மா. நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோட கேட்டகரி எலைட் கேட்டகரியில் -60 வெயிட் கேட்டகரியில் நான் ஃபைட் பண்ணேன். மைசெல்ஃப் புஷ்பலதா. நான் அண்டர் 23 ஃபைட் பண்ணேன், +75. மை அகாடமி நேம் இஸ் ஸ்ரீ முய் தாய் பாக்ஸிங் அகாடமி. என் பேர் கீர்த்தனா. நான் சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். எலைட் கேட்டகரியில் அண்டர் 67 கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எப்படி எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது ஸ்டார்டிங் போகலாம். இந்த காம்பேட் ஸ்போர்ட்ஸில் உங்கள் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? கவின் சொல்லுங்கள். சின்ன வயசுல ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் இன்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ். ஸோ எல்லாரும் மாதிரியும் கிரிக்கெட், ஃபுட்பால் அந்த மாதிரி ஒரு டீம் ஸ்போர்ட்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ அப்படி பண்ணப்போ காம்பேட் ஸ்போர்ட்ஸ் ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி உங்களை சேலஞ்ச் பண்ணுது. அண்ட் இன் ஆல்வேஸ் ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, என்டியூரன்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பிக் பண்ணும்போது மோத்தாய் அப்படிதான் மோத்தாய் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ வீட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க ஒரு ஃபைட்டிங் ஸ்போர்ட்ஸ் போகும்போது? வீட்டில் ஒத்துருந்துருக்க மாட்டாங்க. அதனால தான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஓகே சொல்லிட்டாங்களா வீட்டில்? 100% ஓகேவா? இப்போ ஃபைன் தான். வின் பண்ணிட்டு வரேன், ஓகேப்பா, அவங்க ஹாப்பி தான். இப்போ என்கிட்ட காமிக்கலனாலும் வெளியே பையன் போயிட்டு வந்தான், வின் பண்ணிட்டு வந்தான், நேஷனல்ஸ் வின் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று, காம்பேட் ஸ்போர்ட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒய் மொய் தாய்? நான் போய் கிளப் ஜாயின் பண்ண உடனே ஆக்சுவலாக மோத்தாய் ஃபைட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஒரு ஜாயின் பண்ணி ஒரு 5-6 மந்த்ஸில் வந்தது. ஸோ ஐ ஸ்டார்ட் ட்ரைனிங் ஃபார் மோத்தாய். அதுக்கப்புறம் ஐ ஃபெல் இன் லவ் வித் தட் ஸ்போர்ட். அதுக்கப்புறம் அது பண்ணி இன்னும் நிறைய ஃபைட்ஸ், ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்டும், அப்புறம் ஸ்டேட், ஸோ நேஷனல்ஸ். ஓகே, தேங்க்ஸ். ஸோ ஹரிஷ்மா, இப்போ நீங்கள்? ஃபர்ஸ்ட் நான் ஒரு 14 இயர்ஸாக அத்லெட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பெருசாக அச்சீவ் பண்ணல. ஸ்டேட் வரைக்கும் போயிருக்கேன். எங்கள் கோச் பார்த்தேன், அவங்க வந்து லேடிஸ் ட்ரெயினர் அதாவது தேடிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த் ட்ரெயின் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்கூலில் மட்டும் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி அந்தளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக அங்கே போனேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் பார்த்துட்டு நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் ஃபைட்டுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தது தான். ஒரு 3 மந்த்ஸ் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா யுனைடெட் மொய் தாய் அவங்க வந்து ப்ரோ ஃபைட், லீக் ஃபைட் அது காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட் நான் அட்டன் பண்ணேன். அதில் வந்து நான் சில்வர் மெடல் பண்ணேன். நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்டேட் ஆடினேன், அடுத்து நேஷ்னல்ஸ், அப்படியே வந்தது தான். ஸோ ஆன்சல், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் ஃபிட்னஸ்க்காக தான் ஜாயின் பண்ணேன் இந்த பிகினிங். பட் ஐ ஸ்டார்டட் ஹேவிங் அ லாட் ஆஃப் ஃபன் அண்ட் ஐ ஸ்டார்டட் லவ்விங் த ஸ்போர்ட் அ லாட் அண்ட் ஐ ஸ்டார்டட் கோயிங் ஃபார் மேட்சஸ் அண்ட் தென் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு பயமே இல்லை மொய் தாயில்? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இருந்தது. ஸ்டார்டிங்கில் ஸ்பார் பண்ணும்போது அப்போ பயம் இருந்தது, லைக் அடிப்படும் போதுலாம் இருந்தது. ஆனால் போக போக அந்த பயம் போயிடுச்சு. ஸோ ரெகுலராக அடிப்பட்டு அந்த பயமே போயிடுச்சு. எத்தனா காலேஜ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அந்த டைமில் ஓகே இந்த மாதிரி காம்பேட் ஸ்போர்ட் ஏதாச்சும் சேரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் அகாடமி போய் ஜாயின் பண்ணேன். ஆனால் மொய் தாய் தான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. எல்லாமே ஜஸ்ட் ட்ரைனிங் போயிட்டே இருந்துச்சு. கோச் வந்து எனக்கு நான் நல்லா பண்ணுறதை பார்த்துட்டு மொய் தாய் காம்படிஷன் வந்துச்சு அந்த டைமில். ஸோ அதுக்காக ட்ரைனிங் போயிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட் பண்ணேன், அதுக்கப்புறம் நேஷ்னல்ஸ். ஸோ அந்த மாதிரி போச்சு. மொய் தாய் வந்து அப்படி தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு வந்து பாக்ஸிங் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி அப்பா இருந்திருக்காங்க. சரி, எனக்கு அதனாலே என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சேரணும்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பாக்ஸிங் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அங்கே மியூ தாய் எல்லாமே இருந்தது.
அது மியூத்தாய் மாஸ்டர் அதை எடுத்து சொல்லும்போது எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்படி தான் ஜாயின் பண்ணி இப்போ வரைக்கும் வந்து. கீர்த்தனா, Okay. ஸோ உங்களுக்கு சொல்லுங்க. ஸோ திஸ் இஸ் தேர்ட் டைம் உங்களுக்கு. எஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஈவெண்ட் எப்படி இருந்தது ஸ்பெஷலாக? ஸோ லாஸ்ட் 2 டைம்ஸோட இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபைட் எக்ஸ்பீரியன்ஸு. என்னோட ஆப்போனண்ட் வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க. ஸோ எனக்கும் ஃபைட் பண்ண நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தேர்ட் இயர் நீங்கள் வின் பண்ணிக்கும் போது உங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா அது நார்மல் விஷயம் கிடையாது, கண்டினியூஸாக 3 times வின் பண்ணுறது. ஹவு? 4 hours ட்ரைனிங், ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் இந்த மாதிரி டெக்னிக்கல் செஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டே தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கனால. ஆனால் வந்து ட்ரைனிங் எப்போவுமே போயிட்டே தான் இருக்குமே. அடுத்த இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் உங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பார்க்குறோம். ஸோ ஈவெண்ட் பார்ட்டிசிபேஷன் எப்படி உங்களுக்கு இது வந்தது? ஸோ இதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இந்த ஸ்போர்ட் வந்து பண்ணுறது வந்துட்டு சும்மா லைக் ஃபிட்னஸ் அப்படின்னு வந்து பண்ணிட்டு போயிட முடியாது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா மேபி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் டயர்ட் ஆகலாம். ஸோ எனக்கு பேசிக்கலி எனக்கு ஒரு கோல் வச்சுக்கிட்டு அதை அட்டைன் பண்ணணும். ஸோ அப்போ நான் இன்னும் என்ன நானே புஷ் பண்ணுவேன்னு நினச்சேன். கேட்பாங்க, ஸோ நீங்கள் ஃபிட்னஸ்க்காக பண்ணுறீங்களா இல்லை ஃபைட் பண்ண பிளான் பண்ணுறீங்களா? ஸோ அப்போ நான் வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஹரிஷ்மா, உங்களோட ஈவெண்ட் ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்ல முடியுமா? நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா தான் பண்ணேன். பட் நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் போகும்போது இதை விட நல்லா பண்ணணும், பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி போச்சு? எத்தனை மாதமாக நீங்கள் ட்ரைனிங் போயிட்டு இருந்தீங்க அதுக்கு? நான் டோட்டலாக ஒரு 9 months தான் இப்போ வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு விமன் ஃபைட்டர். என்னை பார்த்து நிறையா கேர்ள்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க. ஸோ அதுக்காக நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபைட்டர்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விரும்பி பார்க்குறாங்க? ஆக்சுவலி எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருந்தா. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மொய்தாய் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அகெயின் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு அகெயின் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களையும் நீங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நெக்ஸ்ட் விமன் ஃபைட்டராக நீங்கள் பார்க்கலாம். சூப்பர், தட்ஸ் கிளாட் டு நோ. நான் இன்னொரு ஃபைட்டர் உங்களை பார்த்து இன்னொருத்தவங்க வராங்கிறப்போ அது ரொம்ப பெருமையான விஷயம் உங்களுக்கு நினைக்கிறேன். அஞ்சல், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு ட்ரைனிங் ப்ராசஸ், சொல்லுங்கள். கொஞ்சம் ட்ரைனிங் டைம் இன்க்ரீஸ் ஆச்சு, கொஞ்சம் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு அடாப்ட் டு இட். பட் since the passion was there, I wanted to do it and I wanted to go and fight. And the state fight பண்ணும்போது I loved the going in the ring and fighting. I wanted to do it again and again. So அந்த மெமரி வச்சு தான் நேஷ்னலுக்கு, ஸோ ஐ வாண்ட் டு கோ இன் த ரிங் அகேன், ஐ வாண்ட் டு டூ தட் அகேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஐ கோப்ட் வித் த இன்டென்சிட்டி அண்ட் ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் த ட்ரைனிங் ப்ராசஸ் ஆல்சோ ஆஃப்டர் அ பாயிண்ட். தட்ஸ் கிரேட், பிகாஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அது ஒரு ரொம்ப அச்சீவ் பண்ண ஒரு விஷயம். ஸோ உங்கள் வீட்டில் வந்தோடனே அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? நான் ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ்க்காக போனனால எதுவுமே சொல்ல. இந்த மாதிரி ஸ்பார் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக தான் இருந்தாங்க. ஆனால் மேட்ச் போய் வின் பண்ணுறேன் அது பார்த்து தேவர் வெரி ப்ரவுட், தேவர் வெரி ஹாப்பி, தேர் ஸ்டில் வெரி ப்ரவுட். என் அம்மா ஸ்டேட்டஸ்லாம் போட்டு எல்லா இடத்துலையும் போட்டு அண்ட் ஷி வாஸ் வெரி ஹாப்பி. என் பாட்டி எல்லாரும், என் ஆண்ட் அங்கிள் எல்லாருமே ஃபோன் பண்ணி தேவர் ஆல் வெரி ஹாப்பி. ஸோ உங்களுக்கு எது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது? நீங்கள் கோல்டு மெடல் வின் பண்ண மொமெண்ட்டா இல்லை உங்கள் வீட்டில் இவ்வளோ உங்களை கொண்டாடுற அந்த மொமெண்ட் உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது? ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. லைக் ஐ அச்சீவ் சம்திங். எனக்கு அதுவும் ரொம்ப இட் வாஸ் ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ. எனக்கு தெரியும் அவங்க அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க நான் வின் பண்ணது. ஆனால் அது இவ்வளோ கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. என் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணது அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் என் அம்மா என் அக்கா என் தம்பி பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஃபைனல் ஃபைட்டை பற்றி, ஸோ அந்த ஃபைனல் போட் எப்படி இருந்தது, ஆப்போனண்ட்டை பற்றி, ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணீங்க? அப்புறமா பேசும்போது எனக்கு தெரிஞ்சது she had already won a gold medal in the nationals before. She had 2 years experience, more experience than me. நான் போகும்போது I just went with the intention of winning and giving my best in the ring. And அவங்க வந்து என்னை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாங்க. I was taller. அண்ட் ஸோ அதனால டெக்னிக் வந்து ஓகே கொஞ்சம் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணிட்டு ஃபைட் பண்ணோம், கிக்ஸ் நிறையா பண்ணோம். அது அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் நான் ரிங்குள்ளே போனேன். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு பெர்ஃபார்ம்
ஆல்ரெடி கோல்டு மெடல் வின் பண்ணவங்களா நீ வின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீல்? மெடல் எடுக்கும்போது like she came and she talked to me and she was telling me that I had won before and all that. I was like, oh, that is great அப்படின்ட்டு. And it felt nice. Okay, I have it in me to like win அப்படின்ட்டு. ஸோ ஹரிஷ்மா, உங்க ஃபைனல் போர்டை பற்றி சொல்ல முடியுமா? என்னோட ஆப்போனண்ட்டும் ஆல்ரெடி நேஷ்னல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் சில்வர் மெடல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இன்டர்நேஷனல் போயிருக்காங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஏதாவது இருந்ததா? ஸோ சிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படிங்கிற ஆக்சுவலி இதெல்லாம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. முன்னாடி சொல்லியிருந்தா மேபி நானும் ப்ரெஷர் ஆயிருப்பேன். ஆல்ரெடி ப்ரெஷரில் தான் இருந்தேன். ஸோ அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஃபைனல் மேட்ச்சில்? என்னோட ப்ரெஷர் போகிறதுக்காக நான் டான்ஸ் பண்ணிகிட்டே ஃபைட் பண்ணேன். அந்த சார்பாட்டா பரம்பரையில் டான்சிங் ரோஸ் சொல்கிற மாதிரி அவங்கள மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டீங்களா? அந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து அப்படி தான் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ப்ரெஷர் ஆகாமல் நானே காம் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணேன். ஸோ இங்கேயும் அப்படி தான் பண்ணேன். ஸோ அப்போ நீங்கள் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மற்றவங்களுக்கு அதை எப்படி தோணிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் போயிடுச்சு, ஸோ உங்கள் ஆப்போனருக்கு அந்த ப்ரெஷர் போயிருக்குமா ஒரு வேளை? ஆக்சுவலி நான் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு, நான் பண்ணுறதை பார்த்து அவங்களும் பண்ணாங்க. ஸோ ஹெட் ஷேக் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபைனல் மூமெண்ட் எப்படி இருந்தது? வின் பண்ண உடனே உங்கள் கையை தூக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பட் ஈக்குவலாக தான் ஃபைட் பண்ணோம். நான் வின் பண்ணுவேன்னு நான் நம்பலை. உங்கள் பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். பட் நீங்கள் அதில் நீங்கள் தான் டாப்பாக வந்திருக்கீங்க 2 பேர்லேயே. அட் சூப்பர். கவின், உங்கள் ஆப்போனண்ட் எப்படி போச்சு மேட்ச்? ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் நேஷ்னல்ஸ் அண்ட் டெஃபினட்டாக என்னோட ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ். ஸோ என்னோட ஃபைட் 3 ரவுண்ட் போச்சு. 3rd ரவுண்டில் ரெஃப்ரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டுமே நான் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும், டாமினேட் பண்ணணும். ஃபினிஷ்க்கு போகல, ஏன்னா இது அமெச்சர். ஸோ நாங்கள் பாயிண்ட் ஸ்கோர் முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி வச்சுக்கணும் தான் போனோம். அண்ட் 3rd ரவுண்டில் அஃப்கோர்ஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்டாமினா நல்லா இருந்தது. ஸோ தி ஆப்போனன்ட் கேவ் அப் கவுண்ட் கொடுக்கும் போது ஸோ ரெஃப்ரி ஸ்டாப் பண்ணி ஃபைட் முடிச்சிட்டாங்க. அண்ட் ஃபைனல்ஸ் வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ உங்கள் கோச் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஸ்பேரிங் பார்ட்னர் இந்த நேஷனல் ப்ரிப்பேர் பண்ணும்போது? நான் என்ன கேட்டால் லைக் ஒரு தனியாக ட்ரெயின் பண்ணுறதுக்கும் ஒரு டீமோட ட்ரெயின் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல டல் ஆகும் போது பக்கத்தில் உங்கள் ட்ரைனிங் பார்ட்னர் பேக் ஸ்பீடாக அடிக்கிறது பார்த்தாவோ, இல்லை ரன்னிங் போகும்போது கொஞ்சம் அவர் முன்னாடி ஓடுறது நீங்கள் பார்த்தாலோ நீங்களும் புஷ் பண்ணி ஓடுவீங்க. ஸோ அந்த விதத்தில் ஐ ஹேட் குட் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ். ஸோ ஒருத்தரை புஷ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி பேசி வச்சு 2 தடவை வந்து ட்ரெயின் பண்ணுறது. ஸோ ஸ்பேரிங் கரெக்டாக பண்ணிக்கிறது, ஸ்பேரிங் முடிச்சுட்டு பேசுகிறது, என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், அவர் என்ன பண்ணார். ஸோ அந்த மாதிரி மாற்றி இன்டேக் கொடுத்துரும். கோச்சும் கான்ஸ்டண்ட்டாக எங்களை பார்த்துட்டே இருந்தார். ஸோ தனியாக எங்களை கவனித்து, ஸோ ஃபைட்டர்ஸ் நாங்கள் தனியாக ட்ரெயின் பண்ணுவோம், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அவருமே டெய்லி இன்புட்ஸ் வந்துட்டு இருந்தார். ஸோ அது எல்லாமே எடுத்துக்கிட்டு நாங்கள் பார்ப்போம். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஆப்போனண்ட் ஒரு ரியாக்ஷன் எப்படி இருந்தது? வந்து பேசினாங்களா? இல்லை பேசினாங்க. அடுத்த வருஷம் நான் வருவேன் ப்ரோ, உங்களை ஞாபகம் வச்சுருக்கிறேன், அடுத்த வருஷம் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னா, வாங்க ப்ரோ, யாரும் வெயிட்லாம் மாற வேணாம், அதே வெயிட்டில் இருப்போம், வாங்க திரும்ப அடுத்த வருஷம் கோல்டு அவருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஒருத்தர். ஸோ இதுலேயே உங்களோட கடுமையான ட்ரைனிங் எந்தளவு நீங்கள் பண்ணியிருக்கீங்கிற ரிசல்ட் தான் இது எனக்கு தெரிஞ்சு. சூப்பர். ஸோ ஓகே, இப்போ சுலதா நீங்கள் ஆஃப்டர் ஃபைட் தான் என்கிட்ட வந்து பேசினாங்க, நான் 3 இயர்ஸாக பண்ணுறேன். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலாம் அப்புறம் தான் தெரியும். நான் என் பெஸ்ட்டு நான் கொடுத்தேன், ஆனால் இன்னும் நான் நல்லா பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணும், அவங்ககிட்ட இருந்து என்ன நான் கற்றுக்கிட்டேன் அதெல்லாம். நான் நிறையா ஃபைட் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. அவங்களும் எனக்கு வந்து இந்த மாதிரி சஜஷன் பண்ணாங்க, நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள், நீங்களும் நல்லா பண்ணீங்க, அதெல்லாம் சொன்னாங்க. சரி, அவங்ககிட்ட இருந்தும் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கோத்ரூ பண்ணிக்கிட்டேன். ஓகே, வீட்டில் என்ன ரியாக்ஷன் இருந்தது நீங்கள் மெடல் வின் பண்ணி சொல்லும்போது? ஹாப்பி தான். அம்மா வந்து ஏன் கோல்டு அடிக்கலை அப்படி கேட்டாங்க. ஆனால் வெளியில் வந்து என் பொண்ணு ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணாங்க எல்லாருமே வீட்டில். ஸோ நெக்ஸ்ட் நேஷனலில் ஒரு வெறியோட தான் போவீங்க கோல்டு வின் பண்ணோன்னு. எஸ், சூப்பர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் நெக்ஸ்ட் நேஷனல். தேங்க் யூ. கீர்த்தனா, ஸோ உங்கள் ஆப்போனண்ட்டு எப்படி இருந்துச்சு ஃபைனல் பவுட்? லாஸ்ட் டைமில் அவங்க கோல்டு பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபைட் நான் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரியும் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் தெரியும். இவங்க வந்து என்னை நல்லா பஞ்ச் தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். இருந்தாலுமே எனக்கு அந்த டைம் பஞ்ச் வாங்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. 2nd ரவுண்ட்லேருந்து நான் அவங்களுடைய டெக்னிக்கை வந்து கேட்ச் பண்ணிட்டேன். ஓகே, இவங்க ஃப்ரண்ட்டில் வந்து பஞ்ச் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பேக்கில் போயிட்டு பேக் ஃபுட்லேயே போயிட்டு பஞ்சு, கிக்கு, ஸ்கோரிங்க்கு எது முக்கியமோ அதை மட்டும் நான் நல்லா பண்ணேன். ஸோ உங்கள் ஆப்போனண்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? என்னோட ஆப்போனண்ட் வந்து ரியாக்ஷனே இல்லை. நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணவொடனே அவங்க உடனே அப்படியே ரிங்லேருந்து இறங்க தான் போனாங்களே. இறங்கி போயிட்டாங்க அவங்க வந்து. நான் பார்க்கவே இல்லை அதோட அவங்கள.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள மீட் பண்ணவே இல்லையா? ஆஹா இல்லை. ஸோ ஒரு விரக்தியில் போயிட்டாங்க. ஆமாம், அவங்க வந்து வேற மெஹாலயாவோட கோச் வேற, அவங்க விமன் கோச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஆமா, அவங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கோச்சை நீங்கள் வின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஒரு ஃபைனல் மேட்ச் அண்ட் பவுட்டை பற்றி ஷேர் பண்ணீங்க. ஸோ வின்னிங் மொமெண்ட். ஸோ ஆஃப்டர் த மேட்ச் உங்கள் கோச்சோட ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன இருந்தது? ஸோ மேட்சை பார்த்து அவர் என்ன சொன்னார்? கோச் கிட்ட போய் கேட்டேன். அவர் வந்து நீ நல்லா தான் பண்ணியிருக்க, லாஸ்ட் நேஷனலோட இந்த நேஷனலுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, நீ நல்லா தான் பண்ணியிருக்க அப்படி சொன்னார். அதுக்கப்புறமா மேட்ச் வீடியோ காட்டிட்டு இங்கே இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லா முன்னாடி போய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்னை என்கரேஜ் தான் பண்ணார் என் கோச்சு. உங்கள் மேட்ச் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த மேட்ச் பார்க்கும்போது? ஒரு சில இடத்துலலாம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும், நம்ம லேர்ன் பண்ண டெக்னிக்லாம் இன்னும் லேர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் தோணுச்சு. கோச் சொல்லி கொடுத்தது இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. திட்டல நல்லா இன்னும் ட்ரா பண்ணிக்கலாம். நல்லா நிறைய கோச் நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணியிருக்க நீ, ஒன்றுமே எவ்வளோதான் வின் பண்ணாலும் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்காது. ஏன்னா உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு. ஸோ பரவாயில்ல, உங்கள் கோச் ஒன்றும் பெருசாக சொல்ல நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. இல்லை, அவர் எப்பவுமே வந்து நம்ம ஒழுங்காகவே பண்ணலனாலும் அவர் திட்ட மாட்டார். எப்பவுமே அந்த என்ன மிஸ்டேக் பண்ணன்னு வந்து அதை ஸ்லோவாக சொல்லி காட்டுவார், எங்களை புரிய வைப்பார் எப்பவுமே. ஸோ அதனால அவருக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் இருந்தாலுமே அவர் ஃபேஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ரிங்லேருந்து இறங்கும் போது அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து அவர் சாட்டிஸ்ஃபையா இல்லையான்ட்டு வந்து அப்பயே தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்க ஃபேஸ் பார்க்கும்போது எப்படி இருந்தது? அந்த ரியாக்ஷன் எப்படி? ஒரு சில டைம் சிரிச்சுட்டு இருந்தார், ஒரு சில டைம் வந்து ஒரு மாதிரி லைக் நான் பண்ணிட்டு இருக்கும் போது நடுவில் 1 minute பிரேக் வரும்ல, அப்போலாம் வந்து கொஞ்சம் கோவமாக தான் இருந்தார் ஒரு சில டைமு. ஆனால் நல்லா என்கரேஜ் பண்ணார். ஸோ தப்பிச்சிட்டிங்க. தப்பிச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் புஷ்லதா நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் மாஸ்டர் வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் நேஷ்னல் தான் நல்லா பண்ண, நெக்ஸ்ட் நேஷ்னலில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாஸ்டர் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நேஷ்னலால் அவ்வளோவா எனக்கு எதுவும் சொல்லலை. ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்காரு உங்களை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் நேஷனல்ஸை நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணனா வச்சு செஞ்சிருவார். ஸோ அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னொன்று, உங்களுக்கு மேட்ச் வீடியோ நான் பார்த்தீங்களா? நீங்கள் விளாண்டதா, நீங்கள் ஃபைட் பண்ண வீடியோ பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அதை பார்க்கும்போது? ஸோ எங்கே விட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு நான் வந்து ஃபேஸில் அதிகமாக பஞ்ச் வாங்கிட்டேன். நான் கார்டு ஒழுங்காக வைக்கல. அந்த பஞ்ச் ஃபேஸ்னால் வாங்கினால எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அதிகமாக நெக்ஸ்ட் என்ன பண்ண, மூச்சு வாங்குறதுலே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கல. சரி, நான் மேபி ஃபேஸில் பஞ்ச் வாங்க வந்தேன், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சு நான் காம்போலாம் செட் பண்ணியிருப்பேன். சரி, நெக்ஸ்ட் டைம் பண்ணணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ நெக்ஸ்ட் டைம். கண்டிப்பாக நீங்கள் கோல் வின் பண்ணணும். தேங்க்யூ. ஸோ கவின், எப்படி போச்சு? உங்கள் கோச் என்ன சொன்னார்? என் கோச்சுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நானுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. என் ஃபைனல் ஃபைட் முடிச்சுட்டு நல்ல ஃபைட்டருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைட்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க ரிங்கில் பண்ணுற கேம் தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த கேம், அந்த ஃப்ளோ, காம்போ ஃப்ளோ, கவுண்டர் பண்ணுறது ஒரு அட்டாக்கு. ஸோ அதுதான் ஒரு நல்ல கேம் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நான் வந்து அது என்னோட கெப்பாசிட்டிக்கு விட கம்மியாக பண்ண மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. அதுதான் என் கோச்சுக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ அவர் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் இப்போ நேஷ்னல்ஸ் போகும்போது இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபைட்டராக, ஒரு நல்ல கேம் பண்ணுற ஃபைட்டராக போகணும். ஓகே, தட்ஸ் நைஸ். நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க உங்கள் கேம்ஸ். தட்ஸ் நைஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃபைட் மேட்ச் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு பார்க்கும்போது? எங்கே நீங்கள் விட்டோங்கிறது உங்களுக்கு இருந்தது? நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க உங்கள் ட்ரைனிங் வீடியோஸ் இல்லை உங்கள் ஃபைட் வீடியோஸ் பார்க்கும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு அங்கே ரிங்குல இருக்கும் போது எதுவும் தெரியாது, பிளாங்காக இருக்கும். பட் ஆனால் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க. இந்த இடத்துல இந்த கவுண்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஸோ இந்த இடத்துல இது பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நிறையா நோட்டீஸ் பண்ண முடியும். வீடியோ எல்லா ஃபைட்டர்ஸுமே அது பண்ணுவாங்க கண்டிப்பாக. நீங்கள் ஃபைட் முடிச்சுட்டு அவங்க வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ கற்றுப்பாங்க அதுலேருந்து. ஸோ அப்படி தான் ஒரு ஃபைட்லேருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் நைஸ். ஸோ நெக்ஸ்ட் இதில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ ஹரிஷ்மா சொல்லுங்கள், உங்கள் கோச் என்ன சொன்னார்? டான்ஸ்லாம் ஆடி இருக்கீங்க. கோச் வந்து கோவமாக தான் இருந்தாங்க, நல்லா ஃபைட் பண்ணலை அப்படின்னு. ஆக்சுவலி ப்ராக்டிஸ் நல்லாவே பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் முன்னாடியே வச்சுட்டாங்க. ஸோ அதை நான் கொடுக்காதனால அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை. எனக்கும் அப்படி தான் இருந்தது. வீடியோ பார்க்கும்போதுமே இன்னும் பின்னாடி வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. இங்கே சரவணன் கோச் கூட சொன்னாங்க, முன்னாடி போயிட்டு காம்போ அட்டாக் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கொடுக்கலனா நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அது பண்ணுவேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதில் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ உங்கள் கோச்சோட பேரை காப்பாற்றுங்க. கண்டிப்பாக. ஸோ அஞ்சல், உங்கள் இதை சொல்லுங்கள். ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான்
கீழே போயிட்டு கார்டெலாம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் திங் ஐ ஆஸ்க் மை கோச் ஹவு டிட் ஐ டூ கோச். அவங்க வந்து யூ டிட் குட் ஆன்சர் சொன்னாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன சொன்னாங்க, இதுதான் சொன்னாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாங்க லைக் வந்ததுக்கப்புறம் லைக் டிட் யூ வாட்ச் யுவர் மேட்ச் வீடியோ அண்ட் தென் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இப்படி நான் கூட பார்த்து இன்னலாம் நான் தப்பு பண்ணேன் நான் கேட்டேன். அண்ட் தென் ஹி வாஸ் லைக் யூ கேன் இம்ப்ரூவ் இன் திஸ் ஏரியாஸ் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வேற என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கா உங்களோட கேமில்? மேட்ச் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தோணுச்சா? மேட்ச் வீடியோ ஆக்சுவலி மேட்ச் பண்ணதுக்கப்புறம் ஐ தாட் நான் அவ்வளோ நல்லா பண்ணேன்னு யோசித்தேன். நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஓகே தான் நல்லா தான் பண்ணேன், நீஸ்லாம் லேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். பட் there was a lot that I could have done. Like I could have done more kicks, I could have so many things. Like கிக்ஸ்லாம் அவ்வளோவா பண்ணல, கிக்ஸ் பஞ்ச் காம்போஸ் இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே சூப்பர். இப்போ உங்கள் 5 பேருக்கு ஒரு காமன் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் 5 பேர் மேட்ச் பார்த்துருப்பீங்களா ஒவ்வொருத்தர் விளாண்டது? ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தையும் வந்து என்ன லேர்ன் பண்ணியிருக்கலாம்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? கீர்த்தனா ஃபைட்லேருந்து லைக் ரொம்ப க்ளீனாக ஃபைட் பண்ணாங்க. ஹர் ஃபைட் வாஸ் வெரி க்ளீன். அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க ஃப்ரேம் பண்ணி எல்போ பண்ணு, இந்த மாதிரி காட்டி லைக் ஷோ தெம் அண்ட் தென் டூ இட் அப்படின்னு சொன்னாங்க. லைக் ஸோ தட் பாயிண்ட்ஸ் கரெக்டாக வரும் அப்படி. அண்ட் வாட் ஷீ டோல்ட் மீ ஷி வாஸ் டூயிங் இட் வாஸ் வெரி க்ளீன். அண்ட் அது ஐ லேர்ன் ஃப்ரம் ஹர். லைக் அண்ட் புஷ்பலதா வந்து ஷி ஃபுல் 3 rounds ஃபுல்லாகவே ஷி வாஸ் ஸ்டாண்டிங் அண்ட் ஷி வாஸ் ஃபைட்டிங் ஈவன் தோ த பஞ்சஸ் வேர் ஸோ ஸ்ட்ராங். ஐ சா தட் பிரெத் வரலனாலும் ஷி வாஸ் தேர், ஷி கேவ் இட் ஹர் ஆல். அந்த 3 ரவுண்டுமே ஷி கேவ் இட் ஹர் ஆல் அண்ட் தட் வாஸ் அமேசிங். அண்ட் கெவினோட ஃபைனல் ஃபைட் நான் பார்த்தேன் அண்ட் ஐ குட் see the passion and I could see like he was like I am going to win. I could see that அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க I'm going to win this fight அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்காது. அண்ட் ஹரிஷ்மாவோட ஃபைட் கூட it was a good fight to watch. Like I learned from her fight also. அவங்க கவுண்டர்ஸ்லாம் நல்லா பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தேன். ஹரிஷ்மா நீங்கள்? கீர்த்தனாவோட நீ தான் வந்து இன்னும் எனக்கு அப்படியே மைண்டில் நின்றுட்டே இருக்கு. அப்படியே ஜம்ப் பண்ணி அடிப்பாங்க, கரெக்டாக போய் அவங்க செஸ்ட்டு கிட்ட போய் லேண்ட் ஆச்சு. அது சூப்பராக இருந்தது. அப்புறம் புஷ்பலதா வந்து அவங்க ஆப்போனண்ட் வந்து அவ்வளோ பஞ்ச் பண்ணாலுமே மேபி இன்னொரு ஆப்போனண்ட்டாக இருந்தால் கிவ் அப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நின்று விளாண்டாங்க. ஸோ அது கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன். கெவின் வந்து ஒரு பஞ்சும் கிக்குமே அவ்வளோ ஸ்டைலாக இருந்துச்சு, அப்படியே ஒரு பேஷனாக எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பஞ்சு ரொம்பவே நல்லா பண்ணாங்க, காம்போ சூப்பராக பண்ணாங்க. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்றது இல்லாமல் கண்டினியூஸாக இருந்தது அவங்களோட பஞ்ச் கிக்கெலாம் நல்லா இருந்தது. கெவின்? இவங்க 4 பேர்கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டது நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன். ஸோ பேசிக்கலாக அவங்க எல்லாருமே மோத்தாய் ஸ்டைல் ஃபைட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் கிக் பாக்ஸிங் மாதிரி இருக்கும். ஸோ எல்போஸ் நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன், பஞ்சஸ் அண்ட் கிக்ஸ் தான் டாமினண்ட்டாக இருக்கும் என் ஃபைட். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அவங்க கூட ட்ரெயின் பண்ணும்போது சரி, அவங்க மேட்சஸ் பார்க்கும்போது சரி, அவங்க எல்போஸ் அண்ட் நீஸ் யூஸ் பண்ணது நல்லா இருந்தது. ஸோ நான் அடுத்த தடவை நான் பண்ணும்போது நிறைய எல்போஸ் அண்ட் நீஸ் இன்கார்பரேட் பண்ணுவோம் என் ஸ்டைலில் அப்படின்னு. தட்ஸ் சூப்பர். புஷ்பலதா நீங்கள் சொல்லுங்கள். நான் அவங்க ஃபைட் பார்க்கும்போது நீஸ் அவங்க டார்கெட் பண்ணால் கரெக்டாக அங்கே போயிட்டு ரீச் ஆச்சு. அது அவங்கக்கிட்ட இருந்து நல்லா கற்றுக்கிட்டேன். அவங்க மேட்சும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஹரிஷ்மா அக்காவும் கூட நீஸ் சூப்பராக இருந்தது. அவங்கக்கிட்ட 2 பேர்கிட்டேருந்து நீஸ் கற்றுக்கிட்டேன். கவின் வந்து அவங்க வந்து கிக்கு சூப்பராக இருந்தது. கிக் அப்புறம் அந்த காம்போலாம் பண்ணாங்க. அவங்க ஒரு பேஷனாக அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். கீர்த்தனா வந்து 3rd ரவுண்டில் வந்து இன்னும் காம்போ ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணி அவங்க மேட்சை முடிச்சிட்டாங்க. அவங்ககிட்ட இருந்த அந்த ஃபாஸ்ட்னஸ் அப்புறம் எல்போஸ்லாம் நல்லா இருந்தது. அது அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ புஷ்பலதா வந்து எப்படி பண்ணாங்கன்னா, அவங்க ஆப்போனண்ட் வந்து ஹெவியாக இருந்தாங்க. அவங்க பஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாலுமே அவள் வந்து ஸ்டாப் பண்ணா. அவளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா புஷ் பண்ணிகிட்டே இருந்தா. நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அவ்வளோ ஹெவியாலாம் பஞ்ச் பண்ண. ஆனால் அவங்க வந்து இல்லை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் கவின் வந்து காம்போஸ் நல்லா இருந்துச்சு, பஞ்ச் கிக் காம்போஸ் அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹரிஷ்மா கிட்ட இருந்து அவள் அந்த கூலாக அந்த டான்ஸ் தான் கூலாக இருந்தா. ஐ மீன் அவளுக்குள்ளே எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆனால் வந்து வெளியே இருந்து பார்க்கும் போது அவள் ரொம்ப ஜாலியாக அப்படியே டான்ஸ் ஆடின்னு இருக்கா. அவள் அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க ஆப்போனண்ட் வந்து அவங்க என்னோட ஃப்ரெண்டு வேறு, ஓகேங்களா. அவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவள் எப்படி பண்ணுவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அவள் ஸ்டேட்லாம் நிறைய பண்ணியிருக்கா, இதுதான் ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸு அப்படின்னு சொன்னேன். ஓ இதுதான் ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸா அப்படின்னு சொன்னேன். உடனே ஹரிஷ்மா கிட்ட போயிட்டு அவங்க வந்து அப்படிலாம் பண்ணுறாங்க, நீ வந்து விட்டு கொடுத்துறாத, அவளை போட்டு நல்லா அடி அப்படி அந்த மாதிரி அவளை மண்டையில் நல்லா ஏற்றி விட்டு அமிச்சேன். அவளை நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான்.
அதான் செஞ்சிட்டாங்களே. அதான். உங்க ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் நேஷனல் மாதிரி தெரியலன்னு சொன்னாங்க. அவங்க வந்து அதோட என்கிட்ட அந்த அளவுக்கு பேசல. நெக்ஸ்ட் வந்து அன்ஷல், அவங்களோட ஃபர்ஸ்ட் நேஷனல் இது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸ்டேட்டோட நேஷனல்ஸ்க்கு ரொம்ப நல்லா ட்ரைனிங் பண்ணாங்க. 2 times வருவாங்க, ஒரு சில டைம் 2 hours ட்ரைனிங் பண்ணுவாங்க. அவங்க வந்து நான் சொன்னதை நல்லா நோட் பண்ணாங்க. கோச்சும் எல்லாருமே சொல்லுவாங்க நீஸ் அண்ட் எல்போ தான் பாயிண்ட் அதிகம் அப்படின்னு சொன்னவொடனே அவங்க வந்து கண்டினியூஸாக அதை நல்லா பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க சூப்பராக வின் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட ஜேர்னிஸை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி மெடல் வின் பண்ணுறது நிறைய பேரோட ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்து வேறு ஒரு யங் பிளேயர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன இருக்கும்? கவின். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிளப் போய் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணணுன்றதை விட உங்கள் கோச் சொல்கிறத கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டாலே அதுவே மோர் தேன் எனஃப் நினைக்கிறேன். இன்புட்ஸ் வாங்கிட்டு அது பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எனக்கு தேவை. ஸோ இதுக்கு பிளேயர்ஸ் வந்து வர்றவங்க கோச் சொல்கிறத நீங்கள் கேட்டாலே போதும், நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. ஆமாம். சூப்பர். ஹரிஷ்மா நீங்கள்? மொய்தாய் அப்படின்னு சர்ச் பண்ணும்போதே அவங்களுக்கு இங்கே உடஞ்சி பிளட் வர்றது, அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கிறது, அந்த மாதிரி யூடியூப்ஸில் சர்ச் பண்ணோன்னே அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதை பார்த்துட்டு பசங்களுமே அவங்களாவே போகிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது மொய்தாய் கிடையாது. ஸ்டார்டிங்லேயே எல்லாருமே ப்ரோ மேட்ச் ஆடுங்கன்னு எந்த கோச்சுமே புஷ் பண்ண மாட்டாங்க. அமைச்சர் ஆட வச்சு அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரோ மேட்ச்லாம் போவாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற அளவுக்கு நம்ம மைண்ட் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பசங்க உள்ளே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அன்சல்? It's possible. It's not unachievable. It's not something that is unachievable. That is what I want to say. Oh, it's a state match. Oh, national match. அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் இல்லை. Like anybody can do this if they train hard enough, if they are disciplined, if they come every day. Like anybody can do it. Thank you. ஹரிஷ்மாக்கா சொன்ன மாதிரி தான் இன்ஜுரி ஆகும். அந்த மாதிரி அவங்க வந்து இப்போவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸுக்கு போனால் இப்படிலாம் இன்ஜுரி ஆகும் போல், ரத்தம் வரும் போல் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த பயப்படாமல் தற்காப்புலாம் கற்று வச்சுக்கிட்டா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க ப்ரோ லெவல் ஃபைட்டை பார்த்துட்டு வந்து எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஆமாம். அந்த ரீல் எவ்வளோ சேஃப் இருக்குங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேது. ஆனால் சேஃபாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஹரிஷ்மாக்கா சொன்ன மாதிரி எல்லாமே சேஃபாக தான் நடக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நம்பணும். நீங்கள் நம்பினா கன்ஃபார்மாக உங்களால் ஜெயிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஓகே என்னால் இதை பண்ண முடியும் நினச்சாதான் பண்ணவே முடியும். பயம் இருக்கும். பயத்தோட ரொம்ப பயந்துட்டே இருந்தால் பண்ணவே முடியாது எதுவுமே. எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலுமே சரி, ஒரு விஷயம் நீங்கள் நம்பணும், அது உங்கள் மனசு ஏற்றுக்கணும். அதை நம்பணும், அதுக்கப்புறமா தான் எல்லாமே நடக்குமே. ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு இருக்கிறதோட நீங்கள் அதை நம்பினீங்கன்னா கன்ஃபார்மாக எதுவாக இருந்தாலுமே சாதிக்க முடியும் உலகத்தில். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அடுத்து வரவங்களுக்கு ஒரு அட்வைஸ் நிறைய கொடுத்தீங்க. இப்போ ஃபைனல் ஃபேஸில் இருக்கோம். ஸோ ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். ஸோ நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அது ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி டக்கு 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 நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஆன்சர். ஸோ பஞ்ச் ஆர் கிக்? Kick. கிக்ஸ். பஞ்ச். நானும் பஞ்ச். ஸோ பாயிண்ட் பேஸ்டா இல்லை நாக் அவுட்டா? Point based. பாயிண்ட் பேஸ்ட். நாக் அவுட். பாயிண்ட் பேஸ். நாக் அவுட். மார்னிங் ட்ரைனிங் ஆர் ஈவினிங் ட்ரைனிங்? மார்னிங் நல்லாயிருக்கும். மார்னிங் தான். மார்னிங் ட்ரெயின். ஈவினிங். Morning. ஃபேவரட் ட்ரைனிங் மியூசிக். ஸோ நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் என்ன? Cherry Bomb அப்படின்ட்டு ஒரு சாங், இது ரொம்ப பிடிக்கும். டார்க் சைட். இப்போது ஃபைட்டுக்கு முன்னாடி சும்மா மைண்ட் செட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ மோட்டிவேஷ்னல் மியூசிக்ஸ். சேம் சார் பட் மூவி தான். ட்ரைனிங் அப்போ மியூசிக் இருக்காது, ஆனால் கேட்கணுன்னா லைக் பிலீவ் இன் யோர் செல்ஃப், ஒரு பிலீவர் சாங் இருக்கு அது. உங்கள் ஃபேவரட் ஃபுட்? தைபுரி. எனக்கு எல்லா ஃபுட்டுமே பிடிக்கும். எல்லா ஃபுட்டுமே பிடிக்கும். கிரில் சிக்கன். கர்ட் ரைஸ். தோசை, ஐஸ்கிரீம், சைனீஸ் ஃபுட்டு. ஸோ உங்களை அதிகமாக மோட்டிவேட் பண்ணுறது யார்? மை கோச். மை கோச் அண்ட் எங்கள் அம்மா. கோச் அண்ட் டீம்மேட்ஸ். நான் தான். My family and coach. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் ஃபுட் என்ன? பன்னீர் பட்டர் மசாலா, நான். பிரியாணி. கிரில் சிக்கன். ஸ்வீட்ஸும் ஐஸ்கிரீம். ஸ்வீட் பிரியாணி அந்த மாதிரி தான். ஸோ இன்னைக்கு எங்களோட இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் செஷனில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே ஸோ எங்களோட நன்றிகள். ஸோ இன்னும் மென்மேலும் நிறைய கோல்டு மெடல் வின் பண்ணுங்கிறது ஐவன் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கோங்க எல்லாருக்கும். ஸோ இன்னும் நிறைய பாட்காஸ்ட் நம்ம இதில் வரும். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் இந்தியன் காம்பேட் ஸ்போர்ட்ஸ்.